வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கோம். ஸோ இது வந்து நாங்க அஷ்டமி அன்னைக்கு சாமி கும்பிட போனோம் கோயிலுக்கு. இது எங்களோட 5த் வீக் பூஜை வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அதோட லென்த் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி எடுத்தது. அன்றைக்கி வந்து டியூஸ்டே. ஸோ டியூஸ்டே காலையிலேயே வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து நாங்கள் என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு போவோம்னு சொன்னால், இந்த திரி எடுத்துக்குவோம். இது வந்து 365ன்னு சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அதுக்கப்புறம் வெத்தலை, பாக்கு, பழம் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் பச்சரிசி எடுத்துக்குவோம். பச்சரிசி மேலே தான் நம்ம அந்த விளக்கு வந்து ஏற்ற போகிறோம். அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து நான் ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்புறம் விளக்கு ஏற்றுறதுக்கு நம்ம பூசணிக்காய் எடுத்துக்குவோம். அப்புறம் அரைக்காய் பிளேட்டு. இது இத்தனையுமே நான் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுவேன். வீட்டிலேருந்தே பேக்கிங் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் மெயினாக நல்லெண்ணெயில் தான் நாங்கள் ஏற்றுறோம் விளக்கு. நல்லெண்ணெயில் தான் ஏற்றணும். எங்கள் கூட எங்கள் தங்கச்சியும் வந்திருந்தாங்க. அவங்களும் எங்கள் கூட சேர்ந்து விளக்கு ஏற்றுறாங்க. ஸோ இதான் அந்த காலபைரவர் கோயில். அங்கே ஃபஸ்ட்டு போயிட்டு கடவுளை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் விளக்கு ஏற்றுறதுக்கு எல்லா ப்ரிப்ரேஷன்ஸ் ரெடி பண்ணிக்குவோம். வந்து அரைக்காய் பிளேட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் காயை வந்து நடுவில் பாதியை ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி பூ பழம் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் சாமி கும்பிடுவோம். வந்து விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலபைரவரை கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. அவங்களையும் கும்பிட்டுட்டு காலபைரவர் சாமி முன்னாடி நம்ம அந்த விளக்கு வந்து ஏற்றிடுவோம். இது வந்து நாங்கள் கண்டினியூஸாக 5 அஷ்டமி அன்னைக்கு நாங்கள் கோயில் போனோம். நாங்கள் என்ன நினச்சி வேண்டினோமோ அது வந்து எங்களுக்கு 80% நடந்துருச்சு. 80% 100%மே நடந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் 20% அப்படி கடவுள் வந்து எங்களுக்கு அந்த வழி காமிச்சிருக்காங்க. இப்படி போனால் உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிடுன்ற மாதிரி கடவுள் வந்து எங்களுக்கு வழி காமிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு 2 இயர்ஸாக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு விஷயத்துக்காக அது நடக்கவே இல்லை. ஆனால் இந்த கோயில் போயிட்டு நாங்கள் விளக்கு ஏற்றின பின்னாடி தான் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணோம் அந்த விஷயத்துக்காக. இப்போது அது நடந்துருச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அந்த கோயில்கிட்டே ஒரு கல்யாணியும் இருக்குது. அந்த கல்யாணிக்கிட்ட போயிட்டு நாங்கள் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அங்கே போயிட்டு நாங்கள் பொரியெல்லாம் போடுவோம். பொரி போட்டு அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து சாப்பிட்றதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம். சும்மா ஒரு நாள் எங்கள் சிஸ்டர் கூட்டிகிட்டு போனாங்க. இந்த கோயில் போயிட்டு வரலாம் வான்னு சொல்லிட்டு. அங்கே போய் நாங்கள் கேட்டோம். கேட்ட பின்னாடி இப்படியெல்லாம் பூஜை பண்ண சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக 5 வீக்ஸில் எங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்கள் எல்லாருமே கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இதான் இன்றைக்கோட விலாக். நாளைக்கு பார்க்கலாம். இல்லை இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.